வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாருப்பா? வா வா வா. உன் வீட்டு பக்கத்துல டீ கடை இருக்கும். ஒரு சின்ன கேப் போட்டு ஒரு போதும் நீ தான் அது பக்கத்துல வாழை மரம் தென்னை மரம். ஐயா உனக்கு என்னமா வேணும்? அந்த இதுல உனக்கு ஒண்ணுமே பிரச்சனை வராது. காப்பாய்த்தானே வெற்றி ஆயிடுவேன். தைரியமா இருக்கு. பாப்பா நீ கால் விட்டு உனக்கு என்னமா வேணும்? ஒரு சின்ன சூரை ஒட்டி அதுல 2 பீடத்தை ஒட்டி சாமியா கும்பிட்டு இருக்காங்க. அது எங்க? ஆமாம் திரிதூரம்னா இருக்கு. அதுல தொடமானதும் இருப்பானு ஒரு வேளை காரணம் பிள்ளைக்கு என்னமா செய்யணும்? அவனுக்கு எந்த ஆபத்து வராது. அவனை நல்ல வாழ்க்கையை ஆபத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்க வீணா கற்பனை பண்ணி அவனுக்காக நொந்துக்கிட வேண்டாம். இன்னும் 9 நாளையில அங்க இருந்து நல்ல செய்தி வரும். வெற்றி ஆகிட்டாங்க. சரியா? கண்ணு கருத்துமா இருந்துக்கா முருகா அப்படி சொல்லி உள்ளமாற சொல்லிக்கா கருப்பதாமி எதையும் கூப்பிடலாம். நல்லா ஆயிட்டேன். உன் பிள்ளைக்கு அப்படி சொல்ல முடியுமா? என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? கண்டுபிடிச்சாமா நீ கண்டுபிடா. போனக்குள்ள ஒரு போனாரிக்கான வகையுள்ள ஒரு பதிலும் இல்லாம உட்கார்ந்து இருக்கு. மனநிலைகள் சரியில்லையா? அங்க இருக்க சூழ்நிலைகள் சரியில்லையா? உங்க விதியும் நேரமும் புரியுதா? பிள்ளையை தொடர்பு கொள்ள வைக்கிறேன், உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன், மங்களமா வாழ வைக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? இந்த சோர்வுல இருந்து உன்னை மீட்டிட்டேன். நல்லாரு 8 நாட்கள் பொறுமையாரும் ஜெயிச்சிருவேன். மனக்கணக்கம் தான் கர்மதாமிக்கு திருநெல்வேலி சீமையிலே திருநெல்வேலி திருநெல்வேலி மட்டும் சாமி என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஐயா. பிள்ளைக்கு கல்யாணம் யாரு வாங்க கால் வச்சுவாங்க. சொன்னபடி மங்கள காரியத்தை கூட்டி வச்சாச்சு. அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பைத்தா வரதுக்கு இன்னும் 9 நாட்களுக்கு பிறகுதான் அந்த உத்தரவே. ஆனாலும் உங்க பணத்தெல்லாம் வர வச்சுட்டாரு. பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து வெற்றியாக்கிட்டாரு. அந்த போட்டியை நான் தான் ஜெயிக்க. நீ வீணா கவலைப்படாத. என்னை கூப்பிட்டுக்கோ, உங்களை நான் இருக்கேன். வீடுதான் இப்ப வேண்டாம், விவசாயத்தை படிக்கணும். ஐஸ்வர்யம் உங்க கூடவே இருக்கும். ஆனந்தமணிங்க மக்கள். அதே திருநெல்வேலி
நீதிமன்றத்தின் வழக்கு என்ன வழக்கு? இந்த டைமில் கேட்டு சக்சஸ் ஆயிடும். எழுதில்லாம அடுத்து புதிய வாழ்க்கையை அமைத்து வெற்றியாகிறதா போதுங்களா? காரணம் வேற என்ன வேணும்? 6 வாரத்தில் முடிச்சிருங்க. சந்தோஷமா முடிச்சிருவோம். அடுத்த உத்தரவுல ஆரம்பிச்சிருக்காரு. அதே திருநெல்வேலி எல்லை. ஆமா ஆமா ஆமா. ஒரு பிள்ளையினுடைய உடல்நிலையும் கல்வியையும் பத்தி எனக்கு தெளிவுபடி தரம்பு கேட்டு வந்தாங்க. யாருப்பா? உடல்நிலையும் கல்வியையும் பத்தி எந்த பிள்ளைக்காது? சின்னவளுக்கு யார் பாரு? சின்னவள எந்த இடம்? சொல்லி காக்காத்துக்கு போற வழி ஒரு உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களை மட்டும் யாருக்கா கூப்பிட்டீங்கன்னா நேரம் ஆயிடுச்சு. அம்மா என்னமா செய்தவருக்கு ஒண்ணு இல்லை. எல்லாரும் உடம்புல போய் கால் விட்டுவாங்க. மூத்த பிள்ளையாரு இளைய பிள்ளையாரு வாங்க வாங்க வாங்க. மேடம் நீங்க என்ன பிடிச்சீங்க? அப்படியா? சாமியார்ட்ட போனா சோசியக்காரட்ட போனா கரக தெரியலப்பா. சாமியார்ட்ட போனா செய்வன் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதை செய்து சொல்லுவாங்க. சும்மா கிடமா டாக்டர் போய் பார்த்து எதையா பண்ணுமா அப்படிங்கிற சிந்தனை உன் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஆவியினுடைய தொடர்பு உடலில் இருக்காது. இரவில் தன் கூடவே ஒருவர் இருப்பது போல் தோன்றும். உடலை யாரோ அமுக்குவது போல் தோன்றும். திடீர்னு யூரின் போறதுக்கு எதிர்க்கிறது மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட பிரமை எல்லாம் இருக்கும். இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? காரணம் யார் அழுதாங்க? பெரிய ஆளா அழுதுன்னு நான் சொன்னேன். வரலாம் பார்க்கிறேன். என்ன படிக்க போற அடுத்து? ஐஏஎஸ் படிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கு. அந்த சக்தி உனக்கு இருக்கான்னு உனக்கு சந்தேகம் என்ன? கொஞ்சம் முயற்சி பண்ணா வெற்றி ஆயிடும். ஆமா அதே கிடைச்சிடும். இந்த தீய சக்தியை நீங்க தெளிவாக இருக்கிறேன். அடுத்த வாரத்துல புதன்கிழமை ஈவினிங் வந்து என்னை பார்க்க அதெல்லாம் தீர்த்துடும். அடுத்த வாரம் வந்து இன்னைக்கு புதன்கிழமை பாருங்கள். பார்த்துங்க தங்கணும். இங்கெல்லாம் இங்க இல்ல தைக்கணும். வியாழக்கிழமையும் உத்தரவை சக்தி கேட்டோம். அடுத்த இன்னைக்கு உத்தரவு உலகம் காது கேட்டாரு. கருதானைக்கு அதே திருநெல்வேலி எல்லை. ஆமா எங்க வீட்டை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது. என்னக்கா வீட்டை சரி பண்ணி தரணும்? வீடு இடிச்சா கிடக்கு பார்க்க மாட்டேங்கிறோம். என்ன வீட்டை சரி பண்ணி தரணும்? உங்க வீடு என்னாச்சு? புரியல எனக்கு. அதுதான் எதால அதைத்தானே கேட்க இருக்காங்க. என் வீட்டை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வீடு சீர்குலைந்து இருக்கு, அதை சரி பண்ணி தரணும். என்னென்ன வீடு?
கூடாது. என் கேள்வி, வீட்டை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வீடு வீடு எங்க இருக்கு? அந்த வீடு எப்படி இருக்கு? கண்ண முடிக்கா என்ன தொழிலே? தங்க வேற. தங்கம் பார்த்த கை அது தங்க பார்க்குமா? தருமம் காத்த கை தருமம் சேர்க்குமா? ஆலயம் செய்வார். கண்ண மூடி நிதானமா உட்கார். வீட்டு பக்கத்துல அம்பாள் கோயில் இருக்கா? நதிக்கரையில சுரமான சாமி இருக்காரா? நீரோடு ஓடையில இப்ப தொழில உனக்கு நஷ்டமும் தரித்திரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த கடைக்கு கூட ஆர்டர் எடுத்து வேலைக்கு போக முடியாத குழப்பம் நடக்கு. நம்பிக்கை குறைஞ்சு போச்சுக்குவாங்க. இதுல இருந்து மீளுவது எப்படின்னு தெரியாம வேலை பண்ணிட்டு இருக்க. உன் பிள்ளைகளுடைய மனமும் கொஞ்சம் அலப்பாயுது. சரியான முடிவுல இல்ல. நீ கட்டி கொடுக்கிறதா கால் இருக்கும். சர்வ ரட்சகமும் கொடுத்து நிச்சயித்தானே, வீட்டையும் வித்துட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. கர்மதானிக்கு தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர். வாசுதேவ நல்லூர். உன் கட்டுமலைகளை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்காரனுடைய டார்ச்சர் உனக்கு தாங்க முடியாது. சாதாரண நாய் தான் வீட்டுக்குள்ள போட்டுக்கணும். பிச்சுக்குண்ட நாயை எப்படி போடுறது? அப்படிப்பட்ட மரவேணி குழப்பமும் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் வெளியில கட்டி விடணும்னு சொல்லி கேட்கிறேன். சரிதானே? கால் வந்துட்டு வெளிநாட்டுக்காரன் பேசிக்கிட்டு இருந்தான். கம்பெனில இருந்து கூப்பிட்டுட்டாங்க. 1 மாத லீவு எனக்கு வேணும்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனு 1 மாத லீவுக்கு முன்னாடி போக வைக்கிறேன் பேச்சு ஆகிட்டான். எல்லாம் உன் பிள்ளைங்க நல்லா இருக்கானே. எந்த இடத்தெல்லாம் வாழ வைக்க என்ன வேணும்? வேற ஏன் அழுத? கர்மதானிக்கு அதே தென்காசி மாவட்டம் என்னமா? நம்ம என்ன மாறும்? தைரியமா இருக்கணும். வார்த்தை உங்களுக்கு சாதாரணமா தெரியும். நடக்கும்போது அந்த வார்த்தையின் சக்தி புரியும். வெற்றி அடையும். அதே தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில். சங்கர நாதஸ்வரி சங்கர போகாத இடத்தனிலே போகக்கூடாது. சேராத மக்களோட சேரக்கூடாது. கூடாத நண்பரோட கூடக்கூடாது. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடக்கூடாது. என்னப்பா உன்னை கட்ட இப்படி பண்றோம் பாருங்க. உன் மகன் இதெல்லாம் தெரியும். காட்டு
பையனை எழுப்பி கொண்டு வேலையை தேடுங்க. போ உடனே கூட்டு போ, கூட வர வெட்டி விட்டு போ. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாது கேட்காது இறக்கிப்போம். பையன் வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? காரணம் சொன்னா என்னப்பா உன் பணம் எல்லாம் வெளியில விதைச்சு கிடக்கு, இழந்த பணத்தெல்லாம் மீட்டு தரேன், உன் தொழிலை நல்லாக்கி தரேன், வேற என்ன வேணும்? அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து தரேன், 3 முறை என்னைய பார்க்கவா, கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். கொஞ்சம் கடமுடு எல்லாம் செல்வாக்கா கனியை கொடு, பத்திரமா வச்சுட்டா. அதே ஆலங்குளத்து எல்லை என் கடனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்த மகன் உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு? வெறும் 30,000. அண்ணனுக்கு 30 ஒரு அடிப்புமா கால் இருக்குமா? காய்கறி யார் வச்சிருக்கா? அப்போ உங்களுக்கு அடுத்த உத்தரவு இருக்கு, வெளியில போயிருக்க. வரலாம் சுண்டுவர்களுக்கு கீழே பாரு 3 கோடு கிடக்கும். கிடக்கா? ஐயாவுக்கு எத்தனை கொண்டாட்டி வேற கால் வந்துட்டு வா. இதெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க, ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான மன வருத்தம் இருக்கும், அதை தீர்த்து தாரேன். 30 லட்சம் கடன் 9 மாதத்தில் தீரும். ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். உன் பையன் வேலைக்கு போக 60 நாட்கள் இருக்கு. இப்ப வேண்டாம்னு சொல்லியிருப்பான். அதான் காரணம் சொன்னான். கார்முகில் வண்ணா கருங்குழல் கழினா. அண்ணா உங்க மனுக்கு அங்க போகலையா சொன்னாரு. ஆரம்பம் போய் உட்காருங்க. சிவகங்கை எல்லையில் இருந்து உள்ளவங்க எல்லாம் இங்க வந்து நில்லுங்க. உனக்கு சனி பகவான் பிடித்த பிடிப்பு மீண்டு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்ப உனக்கு வியாபாரத்தையும் நல்லாக்கி உன் கடனை தீர்த்து நிம்மதியாக்கி தந்தா போதும்னா வெற்றிமான கொடுப்பா என் பிள்ளைக்கு. அண்ணா என்ன கோவப்பட்டு போது உங்க வீட்டம்மா தப்பு இல்லையா? இந்த மாலை எனக்கு வேண்டாம். வண்ணமான மாலை, எண்ணம் நிறைந்த மாலை. கர்மதானிக்கு கர்மதானிக்கு உன் பிள்ளைய படிக்க வைக்க பணம் தானே, உன் கடனையும் தீர்த்துட்டாரு. இந்த அப்பா மாலையை பேணி வச்சுக்கா, செல்வத்தை பெருக்கிக்கா, ஜெயிச்சியதை பார்க்க சந்தோஷம். சிவகங்கை எல்லை என் உடம்புல ஒரு பேயாது நாயா ஒட்டி இருக்கிறது. தாயா, தாய்னா அம்மன, பேயினா ஆகின, நாயினா ஏதோ ஏவி இருந்தாங்க. கடை முடிக்காக்கா, இன்னொரு காலம் கடை முடிக்கா. அது உன் உடம்புல இருந்து உனக்கு நன்மையை தராது. அதனால அந்த எண்ணெயிலிருந்து வெளியாக்குறது. குடி. கர்மதானிக்கு 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 இதோட ரெண்டாச்சு. இனி வராது, வெற்றி எடுக்க செல்வத்தாக்கிட்டா, உண்மையா இருந்துட்டா, சந்தோஷம் அடைந்துட்டா, அடைந்துட்டா, ஆனந்தம் அடைந்துட்டா. அதே சிவகங்கை ஜெயங்கொண்டம் பகுதியில் இருந்து வந்தவர்கள் ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டம்
சிவகங்கை என்னை ஜெயம் கொண்ட யாருப்பா? சரி, சிவகங்கை பகுதியிலிருந்து என் தொழிலை வளப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யார்? என்ன தொழில்? இன்னொரு காலம் சொல்லலாம். நீ போடுங்க கவலை போடுறது ஏன்? ஆயிரமே நீ ஆணையிட்டு சொன்னாலும் இவா சொல்ல நீ மீற முடியாது. அப்படி மீறினா வீட்டுக்குள்ள அமைதி இருக்காது. இதுதான் உங்க வாழ்க்கை. ஒன்னே முக்கால் வருஷமா பார்த்தேன், உங்க தொழில நஷ்டமும் கடனும் மனவேதனையும் நடந்துவிடும். உடம்புல ஒரு சைடுல உனக்கு வலியும் வேதனையும் இருக்கா? ஆனா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமோ என்ற ஒரு பயமும் இருக்கு. ஆபரேஷன் வேண்டாம் காரணம் சொல்லலாம். உனக்கு பணம் தந்துட்டா எல்லாமே சரியாயிரும் உத்தரவுல இருக்கு. தந்திருக்குமா? வேற என்ன வேணும்? நோயை நீ சொல்லுத மருந்து நான் சொல்லிட்டேன். பணம் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தார், வெற்றியடைந்து ஆனந்தம் அடைவார். இந்த இடத்துலயே தொழில் இருக்கட்டும், இடத்தை மாத்தாத, இன்னொரு பிராஞ்சி ஓபன் முடித்தாத, ஒரு தான் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அல்லாஹ் வகுத்ததே பாதை என்று சொல்வோம். ஆகையினால் அரசு சம்பந்தமாக வழக்கு யாருக்கு இருக்கு? மாடா தம்பி, என்ன வழக்கு? என்ன கொடுத்து கவர்மெண்ட்ல வழக்கு போடுறீங்களா? ஒரு நல்ல வனமான மாணவர் பேசாமல் இவருக்கு மாலையை போட்டு ஜெயிச்சுலாம். அதை நம்ம செஞ்சிருவோம். கூப்பிடுங்கப்பா கருப்புசாமிய. வழக்கு பதிவு செய்யும், சம்பள உயர்வு கிடைக்கும். ஏஜி ஆபீசர் உங்களுடைய எஸ்ஆர்லாம் ரெடி ஆயிடுது. வெற்றி அடைந்து வா. காது கேட்டாரா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கணக்காடு கணக்காடு வாங்க. கணக்காடு கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். காத்திடாது ரோஜா பூத்தி வந்தே சிரிக்கும். ஒரு குட்டி வேண்டுதா உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நான் உத்தரவிட்டு உங்களுடைய வியாபாரம் இப்ப ஓரளவு விழிப்பாயிடுச்சு. இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றியாகி தந்துடுறேன். அடுத்து உங்களுக்கு வேற என்ன வேணும்? இவ்வளவு தானே? ஆவணி மாதத்துக்குள்ள வீட்டை வித்துருவோம், வைகாத்துல அட்வான்ஸ வாங்கிடுவோம், ஆவணில ரெஜிஸ்டர் ஆகும். ஒரு விஷயம் கேட்க ஆத்த நேர ஓரத்தில் இருப்பான். அவனுக்கு சொல்ல மாடசாமி இருக்காரா? அவருக்கு கடாய் வெட்டணுமா கோழி இருக்கணுமான்னு தெரியலையப்பா. என்ன இருக்கு செய்ய வேண்டிய என்னடா அவர் எங்க வராரு? சொல்லுமா என்ன பேசிக்கா புரிஞ்சுக்கா? ஓகே. காது கேட்கறாங்க. எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது. எனக்கு காதே கேட்க மாட்டேங்குதுப்பா. செவிடா போச்சு. காது கேட்க
கருணாநிதி தில்லை சிதம்பரம் பந்தியில் தில்லை சிதம்பரம் 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 பக்கத்துல வந்துட்டோம்ல ஏங்க வருது தில்லை சித்தம் என்ன தாயும் மகனும் ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆராதாரே கண்ணா ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரோ கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நீயும் ஒன்று நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. தைரியமா தெரியுமா உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 9 ஆண்டுகள் கொடிகுட்டி வாழ்ந்தது 6 வருஷங்கள். 3 வருஷங்கள் அப்படியே தளம் திரண்டு தண்டவாளத்துல தலைய வச்ச கதையாக இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிய. அதனால இந்த கடனுக்கு காரணம் மனிதனா அல்லது வேற ஏதாவது செய்வதைகளா அல்லது கிரகங்களா? இந்த துயரத்துக்கு என்னன்னு தெரியணும், அதுக்கு விடையும் கிடைக்கணும், விடுதலையும் கிடைக்கணும். இதான் உங்க கேள்வி. காரணம் சொல்லலாம். சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறா? கொஞ்சம் புத்தகத்துல கொஞ்சம் தெரிய தவறான காட்சிகளா இருக்குது. செக் பண்ணீங்களா? நல்லா இருக்கு. நான் யாரையுமே நம்ப மாட்டேன். நீ நம்புத, உனக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. கால் வா. ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிய. இந்த வீடு மாற வேண்டாம். இந்த வீட்டிலேயே உங்களுக்கு செல்வத்தை தாரேன். இந்த வழக்குல இருந்து உங்களை மீட்டி தந்துடுறேன். ஸ்டே ஆர்டர் முடியும் முன்னே பணம் பாதியை கட்டி க்ளோஸ் பண்ணி பேங்க்ல இருந்து உங்களை விடுதலை கொடுத்தா போதும்தான். இந்தா வெட்டியாக்கி தாரேன். தம்பியை படிக்க வைக்கணும். 1 2 3 4 5 லெஃப்ட் சைட் எத்தனை சப்ஜெக்ட்ல? 2 சப்ஜெக்ட்ல மார்க் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வீக்கா போயிட்டே இருக்கு. அப்படி புரியாம மயக்கம் வருது. இனிமேல் 2 3 எல்லாம் வெற்றியாயிடும். இந்த ஆண்டு நீ சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வெற்றியாகி முதல் சான்றை இந்த வாஜிவாக்கு உன் கடல் நம்பிக்கை தானே. நீ யாரை நம்புகிறாயோ அவர்கள் உனக்கு துரோகி என்பதை நான் உணர்த்துவேன். புரியுதியா? உன்னை வச்சு எனக்கு நல்லா இருந்தா நீ எனக்கு வேணும். இல்லைன்னா நீ யாரு? இவங்க செத்தா எனக்கு என்ன? போ போ போ. புரிஞ்சுக்கா, மண்டையை திருத்திக்கா, மனதை குழப்பாம இருந்துக்கா. அதான் செலவு. அதான் தாத்தா நட கூடல போல ஒரு செட்டு வாங்கிக்கிட்டீங்களா? போட்டாலாம் கோயில் போட்டா வாங்கிக்கிட்டீங்களா? ஒரு செட்டு கூட பாப்பா. அப்படியே போடா ராஜா போடா, எல்லாம் வாங்கிக்கா. ஒரு செட்டு வாங்கிக்கலாம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு காங்கேயம் 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 அந்த சைடு இருக்கு. அந்த சைடு இருக்கு. அந்த சைடு இருக்கு. ஏனே அந்த நீங்க போங்க. எப்ப எனக்கு அரிசி வேணும்? யாரு வச்சிருக்கா? கால் வந்துவா. அங்க போங்க. கம்மி வாடா. நல்லா இருக்கியா? உன்கிட்ட ஒரு ஐஏஎஸ் வளர்த்துட்டு இருக்கேன். அவன் எங்கடா? நில்லு நில்லு நில்லு. என்ன கொஞ்சம் அங்க வாங்க. இந்த விவசாய இடம் வச்சிருக்கேன். சரிங்களா? ரைட். ஆயில் மில் எங்க இருக்கு? ஆயில் மில் ஒரு குதிரை உண்டாவா? நோடுறாங்க.
இதெல்லாம் எப்படி தெரியுது எங்க அப்பாவுக்கு? இதெல்லாம் தெரியுது, என் மனசை தெரியலையே அப்பா அவனுக்கு. அப்படிதான் கேட்டேன். மகனே, உனக்கு ஒரு நாளைக்கு 3 லோடு போகக்கூடிய அளவுக்கு உன் தொழிலை நான் உயர்த்தி தந்துடுறேன். அதே மாதிரி இப்ப இருக்கிற இடத்துக்குள்ள எல்லா ஐக்குறிகளும் இருக்கு. இன்னொரு பிரான்ச் ஒன்று கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல இருக்கு. 1 வருஷம் ஆகும். இப்ப உங்களுடைய கடன்கள், அந்த கடன் இருந்தா அந்த தொழிலை ஓட்ட முடியும். இந்த கடனை தீர்த்து தந்துடுறேன். லோட நிறைய ப்ராடக்ட் பிடித்தாங்க. போதுங்களா? காரணம் அதுக்கு போ வர வைக்கிற பாப்பானா. நுழைவாயிலில் ஒரு கனி நான் விற்பேன், தொழிற்சாலைக்குள் ஒரு கனி. பத்திரமா இந்த கனியை அறுத்து தொழிற்சாலையை முழுக்க சுத்தி தூரப்பட்டு சக்தி கிடைச்சாச்சு, செல்வம் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு, ஆனந்தம் அடைவாய், வெற்றியும் அடைவாய். இந்த பணம் கோடி கோடியாக பெருகும் செல்வாங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டது ஏன் அப்படி என்று ஒருவருடைய கேள்வி. வாங்க தம்பி, வாங்க சொல்லு பாப்பா. நான் சொல்லுங்க அர்த்தம். வாதம் ஏன்னா வலது கை, டீனா இடது கை. சரியா? இவருக்கு எந்த கை? வலது. பார்க்கலாம். பிடிக்காம நிற்க மாட்டாரா? எல்லாரும் தூரப்போம். ஐயா, பார்த்து ஒரு பக்கத்துல பெண் இருக்கு, 2 நரம்புல பெண் இருக்குன்னு சொல்லிருப்பாங்களே, சொன்னாங்களா? அதுக்கு தெய்வம் இருக்குன்னு எந்த பேராது உள்ள போய் சொன்னாங்க. சொன்னானே அவருக்கு போய் தெய்வம் ஒண்ணு இல்ல, கிரகங்களால் பிள்ளைக்கு சனி பகவானால் பாதிக்கப்பட்டது. புரியுதா? அதனால முதல்ல இடுப்புல வலி எடுத்துருக்கும், 2ஆம் முட்டுல வலி வந்துருக்கும். அதுக்கு பிறகு புஜம் ஒரே நாள்ல கடைசி அந்த நரம்பு பாதிக்கப்பட்டோன்னே ஒரு பக்கம் இயங்காத நிலை. இப்போ உள்ளுறுப்புகளில் சில சுரண்டிகள் சரி பாத்தியா பாத்தியா, அதெல்லாம் ஒழுங்கா இயங்கும். கவலை ஏற்பட வேண்டாம். அறுவை சிகிச்சை இல்லை, ஆனந்தமாக வாழ்வார். யாரும் பிடிக்காத, யாரும் பிடிக்க கூடாது. தைரியமா போய் காலம் கூப்பிடுவாப்பா. கருப்பே தானியே நீ ஓடிவாயா. தைரியமா கும்பிடு, ரெடியாக கும்பிடு. வரலாம். ஒரு கனி நாளை, ஒரு கனி நாளைய மறுநாள், அடுத்து ஒரு நாள், 3 கனிகளையும் ஒவ்வொரு நாளும் அதை கொடுத்து தேய்ச்சி கொடுத்து கனி. வேப்ப மட்டை 60 வருடத்து வேப்ப மரத்தின் பட்டைகளை எடுத்து இடி இடி என்று இடித்து பானையில போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை இழந்து விட்ட விடிய காலம் அப்படி புஜத்திலிருந்து கால்களை குடிக்க வைத்து வந்தால் இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகிவிடலாம். துணியில நனைச்சு தலையில ஒத்தடம் போடணும், தலையில ஆயில் மசாஜ் பண்ணணும். இதுலயே சரியாயிடலாம். தேவையில்லை. உங்களுக்கு அவருடைய முதுகெலும்பை பத்தி ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா? முதுகெலும்புல அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம். கழுத்துல இருந்து முதுகு வர வளையாம ஸ்டக்கா இருக்குன்னு இவருக்கு ஒரு சிந்தனை. அது ஒழுங்காக வளையும், ஒழுங்காக இருக்கும். முழு ஸ்கேன் சிடி ஸ்கேன் நான் எடுத்தேன். சந்தோஷமா இருக்கு. ஐயன் கர்ப்பசாமிக்கு எல்லா எண்ணங்களும் நிறைவேறி உங்களோடு வாழ்வாய். உனக்கு பணம் தேவைப்படுது. மாமா ஐயா, மாமா நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன?
ஐயதானம் முதல்ல சம்பளம் தாத்தா கோயிலுக்கு வரணும். உன் பேர்ல அன்னதானமும் தர்மமும் விளங்கணும் சென்றுவான். நல்லா இருக்கிற புத்தி சந்தோஷமா கருதாமிக்கு விவசாய இடத்தில் ஆய்வுகள் வைத்திருப்போம் யார்? பாப்பா இங்கே வா. மானல்லவோ கண்டு தந்தது மயிலல்லவோ தாயம் தந்தது. பாப்பா பாப்பா நீ கேட்கிற வரத்தை குருன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? அந்த இடத்துல இருந்து மண்ணு கொண்டு வா. ஏன் இருக்குங்கிற விளக்கத்தையும் சொல்லி ஜெயிக்க வச்சு தரேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன் இடத்துல பின்னால பேசுறா விவரம் இருக்கு. 10 கிலோ கொண்டு வந்துடாத ராஜா 1 கிராம் தரலாம். சாமி கேட்டு சொல்லி 1 கிலோ அப்படி கொண்டு வந்தா பரவாயில்ல. மண்ணு வெளியே கருதாமிக்கு நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ பாஞ்சாலங்குறிச்சி சிவகங்கை சேனை முடிந்தது. பாஞ்சாலங்குறிச்சி நாங்க வரல. திருச்செந்தூர்ல 3 உத்தரவு இருக்க. 3 உத்தரவு இருக்கு திருச்செந்தூர்ல. கொஞ்சம் உட்காருங்க தயவு செய்து. ஒரே கேள்விக்கு விடை என்ன வேணும்? ஒரு கேள்விதான் கேட்கணும். நல்ல யோசனை கும்பிட்டுவா கும்பிட்டுவாயா? கணவனோட சேர்த்து வாழ வச்சு தொழில் விஷயத்துக்கு 3 மாதம் கழித்து வங்கிட்டாரு. நல்லா இந்த உத்தரவு சந்தோஷமா இருக்கலாம். தைரியமா என்னாச்சு? 8 மணி வரை நீங்க புரியாம எத்தனை பேருக்கு பிள்ளைகளை மனசை மாத்திட்டாரு வாழ வச்சுட்டாருன்னு நீங்க சொல்லுறீங்க. என் பிள்ளை மாறலையா இருக்கு என்ன காரணம்? அப்படி நீங்க அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா இதுவரை நீ மட்டும் வந்து கேட்ட ஆம்பளை அறையிலாம சமாதானமா எல்லாமே. இன்னைக்கு நீ குடும்பத்தோட ஒரு முடிவோட வந்திருக்க. நானும் ஒரு முடிவோட முடிவுக்கு நானும் வந்திருக்கேன். உன் மகளை சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அடிக்கடி மாந்திரிகத்தால் மனக்குழப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒன்று உணவிலே மணிமந்திரத்தை கொடுத்து மதியை கலக்கி கொண்டிருக்கிறார். இந்த 2க்கு இடையில முடிவு தெரியாமல் அவள் குழப்பிக் கொண்டிருக்கிறார். அதனால நான் கொடுக்கிற கனியை அவளை சாப்பிட சொல். அந்த தீய தண்ணி அவள் உடம்புக்குள்ள கிடக்காது. வர வச்சு தானே இந்த கனியை சாப்பிட கர்மதாமிக்கு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்கே வேலை இல்லை.
கள்ளக்குறிச்சி. சாமி நான் எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு நஷ்டமா இருக்கு. அதான் நம்ம கேள்வி. நீங்க யாரும் இல்ல ஓவரு வாழைமரம் தோட்டம் எங்க இருக்கு? வாழைத்தோட்டம் இருக்கா உங்க ஏரியாவில்? அவர் ஏரியாவில் இருக்கா? சாரி பையன் கிட்ட இருக்கலாம். அடையாளம் வேணுமா வேண்டாமா? மழை வந்து நிறையா நீங்க வெளியூர்ல இருந்தாச்சு உள்ள வந்து எல்லாரும் நோய் காலம் இருக்கா? ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம். என்ன வேணும் உனக்கு? 2 வாரம் வாங்கிக்கலாம். என்ன வாரம் வேணும்? முன்னாடி கேட்கறேன் அதுக்கு ஒரு விளக்கம் தெரியுது. நாளைய 3/4 ஆண்டுகள் உன் தொழில தளர்ச்சியும் மனவேதனையும் கடனும் துன்பமும் நடந்துட்டு இருக்கும். நண்பர்களின் உதவியால் சில நாட்கள் உயர்ந்தும் அவர்களிடம் பகையுறுப்பு நடக்கும். இதனால போலீஸ் வழக்குகள் தொடருமோ என்ற ஒரு சில சிந்தனையும் சந்தேகமும் உள்ளத்தில் இதெல்லாம் மாற்றி இருக்கும். வீட்டுக்குள்ள மனைவியுடைய மனமும் ஒரு மனமும் ஒருமைப்படவில்லை. ஊர்மைக்க கணவன் மனைவியா இருந்தாலும் உள்ளமாற வாழவில்லை மனைவி. அதனால்தான் உன் முன்னாடி எங்க இருக்காங்க. அந்த மனத்தை மாத்தி ஞானத்தோடு தெளிவா வாழ வச்சா போதும்னா கொஞ்ச நேரம் காலம்தான். இந்த கலியை கொண்டு வீட்டவை எதிர்பாராமல் அவளுடைய உடலுக்குள் ஒரு சக்தி இறங்கும். அன்பு பாதத்தோடு மகிழ்வீர்கள். காலோடுவான் பாப்பா என்ன வேணும் என்ன கேடு காலம் தீரும் கோயில் தேரும். அண்ணா காலம் வாசம் பண்ண கள்ளக்குறிச்சி மாவட்டம். நீங்க ஆத்தூரா? என்ன வேணுப்பா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா. கண்ண முடிக்கா சில சில எடுத்து பார்த்தா 10 ஆடு பிடிச்சி விட்டானே. எத்தனை மாடு வச்சிருக்க? இன்னொரு 6 மாடு பிடிச்சிக்கா, 10 ஆடு பிடிச்சிக்கா. ஆடு உனக்கு பிடிக்காதோ? என் பேருக்கு பிடிச்சி வேலை. செல்வம் பெருக்கும், உன் கடன் கூடாது, குறையும், வெற்றி உண்டு. ஆடு பார்க்கலாம் ஆடு என்ன வேணும் நீ தான் கேட்கணும். ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சேன். 1 2 3 4 5. உங்க அம்மா வழியில முன்னோர்கள்ல கேன்சர் யாருக்கு வந்துச்சா? கேன்சர் வந்துச்சா? என்ன வேணுமா?
எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவான், அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவான். வளப்படுத்தி தருகிறேன். ஆர்வத்திற்கு இல்லாமல் கருதாமிக்கு செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு தேவியை நான் கேட்டேன். காது கேட்கல அறிவிக்கா ஏமாவள பாப்பா கல்யாண சமயங்களாக வந்திருக்கிறவர்கள் சிவ 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 சிவாய நமோ. கட்ட முடிப்பா எங்க கடவுள் சுத்தம் முடிஞ்சிருது. திருச்சிதம்பரம் திருவாசகம் ஒப்பிலாமாவை எங்கே உங்க மகள் படிக்கிறான? என்ன வேணும் உங்களுக்கு? காவலன் வாங்கோ. சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை. உபாயம் இதுவாம் என்று உணர்ந்தால் எல்லாமே வெற்றி கொண்டு ஆனந்தமாக இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறும், கடன்கள் தீரும், ஒரு இடத்திலிருந்து பணம் வரும். நானே இருந்து காப்பாற்றேன். மன கஷ்டமா மன கஷ்டமா உன்னுடைய கடன்ல தீர்வு தொழில் உயரும். ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறைவும் மரணமே இருக்கும். அதை மாத்தித்தாரே கெட்டியாகித்தாரே. என்னப்பா வேணும்? வீடு வாங்கித்தாரே. அவரை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். ராஜபாளையம் அரசு புண்ணியம் கட்டி யார் நீங்க காவலுங்க அதோடையாரு பட்டத்தோரு பேர் அண்ணமாலா அனந்தமாலா அனந்தமா வந்தாரு ஆமா ஆமா அவன் அங்க போச்சுமாமா கருணாநிதிக்கு புளியப்பட்டி ஆட்டுக்கறியும் பட்டத்தோறும் ஆட்டுக்கறியா உன் வீட்டு இடத்த உனக்கு செம்மையாக்கி தரணுமா? வேற என்ன வேணும்? ஒரு பேருடைய படிப்பை வெற்றியாக்கி தர, 100 பேர் விளையாடுவான் காப்பாற்ற. அது கிரிக்கெட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல. கருதானிக்கு உடனே போறது காது கேட்காது. தூத்துக்குடி கணவன் மனைவி பேரன்
பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? ஆய்! வயது எத்தனை? சரியாக 9வது வயதுக்குள்ள பேசி முழு மனிதனாகுவான். கவன தீர்த்தானே அது இயற்கையானது. கல்யாணம் வந்துருச்ச வழிகாட்டிலிருந்து தொழில் தொடங்கிடும். கவனம் செய்வதும் செல்வம் வந்து கொண்டே இருக்கும். வியாபாரம் வேண்டிய இடம் வியாபாரம் செய்யும். கருதாமிக்கு நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. நான் காண்ட உத்தரவு கட்டுவாரு. புதுக்கோட்டை தனி கொடுக்கல சரி தரணே சாமி உத்தரவாதம் கொடுக்கல எவ்வளோ பெரிய பிரச்சனை.